வணக்கம். ஜவை இஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது பல நடிகைகளை பார்த்தாச்சு. மீட்டூலையும் சரி, மற்றபடி ஹேமா கமிட்டி சம்மந்தப்பட்ட அந்த பாலியல் சீண்டல் சம்மந்தப்பட்ட மற்றபடி அதில் புகார் கொடுத்த நடிகையும் பார்த்தாச்சு. எல்லாம் கொடுத்தாங்க, அவ்வளோதான். மற்றபடி என்ன ஆச்சுங்கிறது தெரியல. ஹேமா கமிட்டியின் மூலமாக எத்தனை நடிகர்கள் உள்ளே தள்ளப்பட்டார்கள், அதே நேரத்தில் எத்தனை நடிகைகள் பொய் புகார் அப்படின்னு நிரூபிக்கப்பட்டார்கள். ஒன்றுமே கிடையாது. அதே மாதிரி தான் மீட்டூலையும் அவங்க கையை பிடிச்சிட்டு தான் இவர் படுக்கைக்கு கூப்பிட்டார். மற்றபடி அவர் ஒரு நைட்டு வான்னு கூப்பிட்டாரு. பாலியல் வன்புணர்வு, என்னென்னமோ சொன்னாங்க. அதுலேயும் என்ன ஆச்சு, நிறைய நடிகர்கள் ஆதாரம் இல்லைன்னு சொல்லி போட்டு வெளியே வந்துட்டாங்க. அதே நேரத்தில் விசாரிக்கக்கூடிய நீதிபதிகளும் என்னம்மா இவ்வளோ லேட்டாக கொடுக்குற, உனக்கு 10 வருஷத்துக்கு முன்னால் அந்த பாலியல் வன்புணர்வு பாலியல் சீண்டல்கள் ஒரு நடிகர் கொடுத்துருந்தாருன்னா அந்த நேரத்தில் எங்கே போனேன் அப்படிங்கிற கேள்வியின் மூலமாக அதெல்லாம் நீர்த்து போச்சு. பல பழைய நடிகை கூட சுட்டி காட்டினாங்க. ஆமாம், என்ன இந்த காலத்தில் நடிக்க வர்ற பொண்ணுங்க இப்போ ஏன் சொல்கிறாங்க, அது பாதிக்கப்பட்டப்ப ஏன் சொல்லியிருக்க முடியும். இப்போ சொன்னால் அவங்களுக்கு தான் அசிங்க, அதையே அவர்களுக்கு தெரிவதில்லை. இவங்களுக்கு இதே வேலையாக போச்சு, பொழப்பாக போச்சுன்னு சொல்லிவிட்டு அவங்களும் ஒரு பக்கம் கரிச்சு கொட்டிட்டாங்க. இப்படியே பல விதமாக போயிட்டுருக்கு. ஆனால் எந்த நடிகர்களுமே இன்றைக்கு வரைக்கும் சிறைச்சாலைக்குள் இருக்கிறார்களா, மற்றபடி மிகப்பெரிய ஒரு பாதிப்பை அடைந்து விட்டார்களா, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆமாம், இருக்கிற மானம் வெக்கம் சூடு சுரணை பல நடிகைகளுக்கு போனதான் மிச்சமே ஒழிய மற்றபடி இதனால் நடிகர்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டார்கள் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். அதன் அடிப்படையில் ரினியான் ஜார்ஜ் அப்படிங்கிற ஒரு நடிகை, 916 குஞ்சூட்டான் அப்படிங்கிற மலையாள படத்தில் நடித்த ஒரு நடிகை, ஒரு ஃபேமஸான ஒரு நடிகை. இன்றைக்கி ஒரு கேரள அரசியலில் மிக பரபரப்பான ஒரு நியூஸை கொடுத்துருக்கிறார். அதனால் இன்றைக்கி கேரள அரசியல் பரபரப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. என்னடா இப்படி ஒரு விஷயமா அப்படின்னு என்னென்னு கேட்டால், அதாவது ஒரு 3.5 வருஷத்துக்கு முன்னால் ஒரு அரசியல் தலைவர் ஒரு சமூக வலைத்தளத்தை இவருக்கு ஒரு பழக்கம் ஏற்பட்டுச்சான். அதன் அடிப்படையில் அப்படியே பேசிட்டு இருந்திருப்பார் போல இருக்கு. ஒரு 2-3 நாள்லே அந்த அரசியல் தலைவர் இந்த ரினியான் ஜார்ஜ் நடிகைக்கு ஆபாச படங்கள், ஆபாச மெசேஜ் அப்படின்னு அனுப்பிச்சுக்கிட்டே இருந்தாராம். அப்புறம் திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு வாமா, ஜாலியாக உல்லாசமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நடிகை கூப்பிட்டாராம். யாரா, ரினியான் ஜார்ஜ். உடனே இந்த அம்மாளுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. இந்த மாதிரிலாம் கூப்பிடாதீங்க, நல்லதில்லை, நான் எல்லாத்திட்டையும் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிச்சான். உடனே அவர் சொன்னாராம், நீ யார்கிட்ட வேணாலும் போய் சொல்லு, அதெல்லாம் ஒன்றும் எனக்கெல்லாம் எந்த கவலையும் கிடையாது, என்னை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய சமயம் இந்த அம்மாவை என்ன பண்ணியிருக்கு, ஒரு 2-3 பேர்த்து சொல்லியிருக்கு. சொன்னதான், மற்றபடி எந்த ஒரு எஃபெக்டும் கிடையாது. எல்லாம் கேட்டுட்டு தலையாட்டிட்டு விட்டுட்டாங்க, முடிஞ்சு போச்சு. அதுக்கு பின்னால் தான் அந்த நடிகருக்கு குறிப்பிட்ட அந்த நடிகருக்கு எம்எல்ஏ பதவி, அந்த பதவி, இந்த பதவி போட்டு பெருசாக உயர்வுலாம் நிறையா வந்துதான். ஒருவேளை இவர் சொன்னதுனால வந்ததா அப்படிங்கிறது தெரியல. அதுக்கு பின்னால் உயர்வாக வந்துதான். வந்த உடனே அதுக்கு பின்னாலையும் எந்த ஒரு எஃபெக்டும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பல பெண்களுக்கு அவரால் பாதிக்கப்பட்ட பல பெண்கள் இருக்கிறாங்க, எனக்கு தகவல் வந்துட்டு இருக்கு, நான் மட்டுமல்ல ஏகப்பட்ட பெண்கள் அவரால் டெய்லி தினந்தோறும் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பாதிக்கப்பட்ட பெண்கள் என்ன போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அதே நேரத்தில் இவர் என்ன சொல்கிறார், ரினியான் ஜார்ஜ் அவர் பெயரை நான் கூற விரும்பவில்லை அப்படின்னு கொடுக்கிறார். புரியுதுங்களா? இவர் தப்பிச்சிடுறாரு. ஆனால் இவர் என்ன அட்வைஸ் கொடுக்குறாரு அப்படின்னா, இவர் பெயரை கூறினால் மற்ற தலைவர்களுக்கு பாதிப்பு ஏற்படும், அதனால் கூறவில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த நடிகை இந்த அரசியல்வாதியால் பாதிக்கப்பட்ட பல பெண்கள் இருக்கிறாங்க, அவர்கள் தைரியமாக புகார் கொடுக்க முன் வர வேண்டும், இது போன்ற தலைவர்களுக்கு பெண்கள் பாடம் புகட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பேட்டி கொடுக்குறாரு. நம்ம கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, பல பெண்கள் அந்த குறிப்பிட்ட அரசியல்வாதியால் பாதிக்கப்பட்டால், அரசியல் தலைவராக பாதிக்கப்பட்டால் ரைட், ஓகே, நீங்களும் பாதிக்கப்பட்டிருக்கீங்களே,
நீங்கள் ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்கல? நீங்கள் அவர் பேரவே சொல்லலாம் இல்லையா? போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்காட்டி கூட பரவாயில்ல, பேரையாவது சொல்லலாம் இல்லையா? அதுக்கு இந்த நடிகர் ரினியான்ஸ் நடிகை என்ன சொல்கிறாங்க, அவர் பெயரை கூற விரும்பவில்லை, அவர் பெயரை கூறினால் மற்ற தலைவர்களுக்கு மன வருத்தம் ஏற்படுமா? மன வருத்தம் ஏற்பட்டு என்ன பண்ணுறது? இல்லை, மன வருத்தம் ஏற்பட்டால் தான் என்ன, உங்களுடைய பாதிப்புக்கு என்ன ஒரு பரிகாரம் அப்படிங்கிறதுக்கு சில அப்படிங்கிறப்ப மன வருத்தம் படக்கூடிய அளவுக்கு மற்ற அரசியல் கட்சி அந்த கட்சிக்குள்ளே இருக்கிறோம் அப்படின்னா அப்புறம் அவனும் உள்ளூடு தானே, அந்த அரசியல் தலைவர்கள் உள்ளூர் என்னம்மா இப்படி சொல்லிட்ட அப்படின்னு அவர்கள் மன வருத்தப்பட்டாலுமே அப்போ அவர்கள் உள்ளூடு தானே. அப்படிங்கிறப்ப அதில் ஒரு பெருசாக இந்த நடிகை ரினியான் ஜார்ஜ் பாதிக்கப்படக்கூடிய ஒன்றுமே இல்லை, நல்ல விஷயம் தானே. அதே நேரத்தில் பல பெண்களை மட்டும் இவர் சொல்கிறார், பாதிக்கப்பட்ட பலங்க இருக்கிறாங்க, அவங்க வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், இது போன்ற அரசியல் தலைவர்களை வந்து சும்மா விடக்கூடாது. புரியுதுங்களா? இதெல்லாம் வந்து ஏற்றி விடுற மாதிரி தான் தெரியுது. அதாவது தூண்டி விட, ட்ரிகர்னு சொல்லுவாங்க, தூண்டி விடுவது. தூண்டி விடக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய ஒரு நிலைப்பாடு அப்படிங்க வரக்கூடிய சமயத்தில் நீங்கள் ஏன் போலீஸில் புகார் கொடுக்கவில்லை? ரைட்டு, அவர் பேரையாக சொல்லலாம், அதுவும் செய்யவில்லை அப்படின்னா அப்போ நீங்கள் மட்டும் பாதுகாப்பாக இருக்கணும், மற்ற பெண்கள் பாதிக்கப்பட வேண்டுமா அப்படிங்கிற கேள்வி இதில் வருது இல்லையா? நல்லா யோசிக்கணும். அது 3 வருஷத்துக்கு முன்னால் நடந்தது. 3 வருஷத்துக்கு முன்னால் எங்கே போயிருந்தார்? ஏகദേശம் 2019 இது 2021 20 சொல்கிறாரு. 3 வருஷத்துக்கு முன்னால் எங்கே போனார்? ரைட், இப்பயே இருக்கட்டும்ப்பா, ஒரு ஆதாரப்பூர்வம் தான் கொடுங்கண்ணா. எப்படி இருந்தாலுமே சரிங்க, ஒரு ஆதாரம் இல்லாமலா போய்விடும். அவர் பெயரை கூப்பிட்டால் பிற தலைவர்களுக்கு மன வருத்தம் அப்படின்னா அப்புறம் எதுக்கு அதை பற்றி பேசணும்? இப்போ தான் உங்களுக்கு தான் அசிங்கம். ரினியான் ஜார்ஜை பார்த்து நான், இந்த நடிகையை பார்த்து நான் சொல்லிக் கொள்வது, சொல்லிட்டீங்க, நான் பெயரை கூற விரும்பவில்லை அப்படின்னா அப்புறம் மக்கள் எவ்வாறு ஏற்றுக்கொள்வார்கள்? 3 வருஷத்துக்கு முன்னால் நடந்தது அப்படிங்கிறீங்க, இப்போ சொல்லியும் பிரயோஜனம் இல்லையே. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதனால் வந்து இந்த மாதிரி பல நடிகைகளும் தவறு செய்கிறாங்க. அதாவது வந்து அந்த அரசியல் கட்சியில் உள்ள ஆள் வந்து ரொம்ப மோசமான ஆளாக இருக்கட்டும், இவர் உண்மையாக இருக்கட்டும், அதுக்கு தகுந்த ஆதாரம் இருக்கணும் இல்லையா? ஆதாரம் இருக்கணும், பெயரை சொல்லணும். நான் விரைவில் புகார் கொடுக்க போயிருந்து போட்டு மக்கள் முன்னால் பேசுகிற சமயத்தில் பரவாயில்ல, அது மாதிரி பல பெண்கள் பாதிக்கப்பட்ட பிறகு இந்த நடிகைக்கு பின்னால் வருவார்கள். அதுதான் வந்து நம்ம கண்கூடாக பார்க்கறது. போலீஸ்லாம் போனவுடனே சார் இவன் என்ன கையை பிடிச்சி விழுத்துட்டான், காலை பிடிச்சி விட்டுட்டான், உடனே அரசுலாம் வச்சு பண்ண மாட்டான், கூப்பிட்டு விசாரிப்பாங்க. முடிச்சதுக்கு பின்னால் கம்ப்ளைண்ட் பண்ணுறவங்க வந்து சொல்வது உண்மையா அப்படின்னு பார்த்து தான் பண்ணுவாங்க. அதுக்காக வந்து மடப்புறம் அஜித்குமார் வரை போட்டு அடின்னு அந்த அஜித்குமாரை நம்ம தமிழ்நாடு போலீஸ் அடித்து கொலை செய்ததை போலாம் எல்லா போலீஸாரும் செய்ய மாட்டாங்க. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் எதுக்கு சொல்லணும்? ரினியான் ஜார்ஜ் அந்த நடிகை, கேரள நடிகையை பார்த்து நான் கேட்கக்கூடிய கேள்வி. அதனால் வந்து இந்த மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு அலையாதீங்க. அலைஞ்சிங்களா கம்ப்ளீட்டாக தைரியமாக கம்ப்ளைண்ட் கொடுங்க, தைரியமாக கம்ப்ளைண்ட் கொடுங்க. 4 இப்போ நடிகர்களை தூக்கி உள்ளே போடுங்க, நீங்கள் யாருங்க நிரூபிங்க. புரியுங்க? அதை விட்டு போட்டு சும்மா சொல்லிக்கிட்டு அலையக்கூடிய சமயத்தை என்ன ஆகுது? அந்த குற்றவாளி சிக்க போகிறதுல உங்கள் பேர் தான் கெடும். இப்போ என்ன ஆச்சு? இப்போ சொல்லிட்டீங்களா, அடுத்து என்ன பண்ணுவான்? சான்ஸ் கொடுக்க மாட்டான். ஏன்னா அவன் பருக்கைக்கு தான் கூப்பிட்றான். அவன் எடுத்த உடனே புக்கிங் 50 நாள் கால் சீட்டா, அதில் 40 நாள் படுக்கைக்கு தான் கூப்பிட்றானுங்க. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் இந்த நடிகை தன்னுடைய நிலைப்பாடை வெளிப்படுத்திருச்சா? ரினியான் ஜார்ஜ் முடிஞ்சு போச்சு. இந்த கேரளா இதில் ஃபீல்டில் வந்து இந்த அம்மாவுக்கு யாருமே சான்ஸ் தரமாட்டாங்க. ஆமாம், இதெல்லாம் தெரிஞ்சுமே ரினியான் ஜார்ஜ் போன்றோர் எதற்காக தன்னைத்தானே கெடுத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.